உதவி பண்ணும். ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை வந்து இன்னும் அவர் வந்து விரிவுபடுத்தணும்னு தான் நினைக்கிறார். அவர் நடத்திட்டு இருக்க தொழிலை இன்னும் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஒரு ஒர்க் ஷாப் பக்கத்தில் இருக்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேனேஜரோ பிரான்ச்சோ அட்வான்சஸ் டிபார்ட்மெண்ட்டையோ அணுகி அவர் என்ன பொருள் வாங்கணும், என்ன எக்யூப்மெண்ட் வாங்கணுன்றதுக்கு அவர் வந்து அந்த டோட்டல் காஸ்ட் கொண்டு போய் கொடுத்தாருன்னா கட்டாயமாக டேர்ம் லோன் வந்து உதவி பண்ணும். அது வந்து எஸ்எம்இ கேட்டகரி. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம்ல லோன் கொடுப்பீங்களான்ட்டு. ஸோ அதுவும் வந்து எஸ்எம்இ கேட்டகரியில் வந்து அவர் வந்து குவாலிஃபை ஆனாருன்னா டெஃபினட்டாக வித்தவுட் கொலாட்ரல் செக்யூரிட்டி வங்கி நிச்சயமா உதவி பண்ணும். ஓகே சார், நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம் பொதிகை. வணக்கம் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ஐ திங்க் தட் கால். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? செல்வகுமார் ஃப்ரம் பாடி புதுநகர் மேடம். சொல்லுங்க மிஸ்டர் செல்வகுமார். அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பல விதமான லோன் எல்லாம் கொடுக்குறீங்க. கமர்ஷியல்ல இருந்து ஸ்கூல் படிப்புல இருந்து எஜுகேஷன் எல்லாமே லோன் கொடுக்குறீங்க. ரைட். அதாவது வந்து இப்போ நான் என்னுடைய அண்ணன் வந்து ஒருத்தர் காலேஜ் படிக்கிறார். காலேஜ் இப்போ சேர போறாப்புல. இப்போ அவர் காலேஜ் சேர்றாருன்னா அவருக்கு வந்து நீங்க இப்போ லோன் கொடுக்கும் போது பணம் எல்லாமே அவருக்கு அவங்க அப்பா கையில கொடுத்து பண்ணுவீங்களா, இல்ல அவங்க இப்போ அந்த கம்ப்யூட்டர் வாங்கணும் அதுக்கு நீங்க தனியா அவங்க டிடி கொடுத்து அனுப்பிடுவீங்களா, எப்படி கொடுப்பீங்க? அது மாதிரி காலேஜ்க்கு டைரக்டா கொடுப்போம். ஆமா, சோ கையில கொடுக்க மாட்டாங்க. சோ அவங்க நீங்க வந்து கையில நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. அவங்க அளவு வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் உண்டு. ஆனா பேசிக்கலி இட் will go school college fees will go straight to the college. Okay ma'am. Hostel fees will go to the hostel. பஸ் இருந்ததுனாக்கா டிரான்ஸ்போர்ட் யூசுவலி அந்த பஸ் எங்க இருக்கோ அந்த கம்பெனியோ இல்ல அந்த காலேஜ்க்கே போகும். புக்ஸும் லேப்டாப்புக்கும் நாங்க கொடுப்போம். ஆனா லேப்டாப் எங்க வாங்க போறீங்களோ அந்த கம்பெனிக்கு நாங்க கொடுப்போம். அப்புறம் மேடம் சொல்லுங்க. சொல்லுங்க சார். அப்புறம் மேடம், அதாவது வந்து இப்ப நீங்க அது கொடுக்குறீங்கல்ல, அது கொடுக்கும் போது மேடம் இப்ப எப்படி கேட்டீங்கன்னா, காலேஜ் முடிச்ச உடனே இப்ப வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்ப 6 மாசம் கழிச்சு தானே டியூ கட்டணும்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப திடீர்னு இப்ப வந்து அண்ணனுடைய அப்பா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வசதியா இருக்காங்க. அவங்க வந்து இப்ப கடன் வாங்கிக்கிட்டு கண்டினியூ அப்படி கெட்டிட்டு வரேன்றாங்க. அப்ப வட்டிலாம் ரொம்ப வட்டி சதவீதம் ரொம்ப கம்மியாகும்ல மேடம்? அதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். உங்க எப்படி இஷ்டப்படுறீங்களோ ஒரு ரீபேமெண்ட் பேஸ் போடலாம். அவர் வந்து வட்டியை பத்தி கேக்குறாரு. 3 இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்டிக்கிட்டே வரலாம். இன்ஃபேக்ட் ஆஸ் a banker we prefer you to pay the வட்டி as you go along. வட்டி கட்டிக்கிட்டே வரலாம். அப்போ உங்களுக்கு அந்த படிச்ச அளவு அந்த லோன் தான் நிக்கும் எண்ட்ல. அதுதான் பெஸ்ட் ஸ்கீம். ஆனா சில பசங்களுக்கால அது முடியாது. வட்டியும் சேர்த்து கடைசியில நாங்க ரீஷெட்யூல் பண்ணி வட்டியும் அசலும் சேர்த்து கட்டுற மாதிரி நாங்க பண்றோம். முன்னால வந்து 6 மாசம் இப்ப 12 மாசம் கூட நாங்க தரோம் ஹாலிடே பீரியட். ஓகே சார், நன்றி. கூப்பிட்டதுக்காக நன்றி. நீங்க நிச்சயமா அவங்கள வந்து அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ளலாம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் பொதிகை. வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. நாங்க பழனில இருந்து பேசுறோம். சரண்யா பேசுறோம். சொல்லுங்க சரண்யா. இப்ப நான் 12th முடிச்சிருக்கேன். இப்ப நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போறேன். ஓகே. இப்போ எங்களுக்கு எப்படி லோன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பே பண்றதுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்களா, இல்ல நாங்க பே பண்ணிட்டு லோன் வாங்கிக்கணும்? பே பண்ணிட்டு லோன் வாங்குறீங்கன்னா அப்ப வந்து லோனே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க தான் பே பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 1 மந்த் ஆகும்னு சொல்றாங்க. ஓ, அந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஓகே. கூட நீங்க ஃபர்ஸ்ட் டர்ம் ஃபீஸ் கட்டிட்டு கூட நீங்க எங்க கிட்ட ரீஎம்பர்ஸ்மென்ட்க்கு வரலாம். நோ ப்ராப்ளம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆனா பே பண்றதுக்கு லோன் போட்டு கொடுத்துறாங்களா? அந்த ஃபர்ஸ்ட் இயர் டர்ம் ஃபீஸும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ்னுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸும் நாங்க ரீஎம்பர்ஸ்மென்ட் பண்ணி தரலாம். என் பிரதர் வந்து பாலிடெக்னிக் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லோன் பாலிடெக்னிக் காலேஜ்க்குள்ள லோன் தருவாங்களா? அந்த பாலிடெக்னிக் வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட்டா இருக்கணும். அது முக்கியம். ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட்டா இருந்தா டெஃபினட்டா நாங்க தருவோம். தேங்க்ஸ். ஓகேமா, நன்றி சரண்யா, கூப்பிட்டதுக்காக நன்றி. இப்ப நிறைய ஆண்கள் பேசிட்டே இருக்காங்க, நீங்க வேணா கவனிச்சிங்களா? லோன் 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 ஒரே வந்து எல்லாம் மென்னா தான் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப சரண்யா அப்புறம் இன்னும் ஒரு பொண்ணு தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி ஆண்கள் தான் லோன் எடுக்கிறாங்களா, பெண்கள் எடுக்கிறது இல்லையா? இன்ஃபேக்ட் நான் சொல்ல வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். என்னன்னாக்கா திருச்சியை பொறுத்த வரைக்கும் நான் பேச முடியும். கிராமப்புறத்துல பெண்களால ஒரு குவயட் ரெவல்யூஷன் நடக்குது. இன்ஃபேக்ட் நான் இப்போ திருச்சிக்கு போயிட்டு எனக்கு வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரொம்ப ஹாப்பி. திருச்சியில இருந்து ஒரு கால், அதை பார்த்துட்டு நம்ம தொடரலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வையாபுரி மேடம். சொல்லுங்க மிஸ்டர் வையாபுரி. என் டாக்டர் வந்து இந்த பாக்கு மட்டை தயாரிக்கிறதாக ரைட், ஓகே, லோன் வாங்கியிருக்காங்க. சரிங்க. 90,000 வாங்கியிருக்காங்க. சரி. இது வந்து மாதம் வட்டி இதோட முதலோட சேர்த்து போடுற மாதிரி தெரியுது. கரெக்ட். அதுக்காக தான் என்ன, அதாவது ஒரு சிறு தொழிலுக்காக வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துக்கிட்டே போகும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும் போது மேடம். அதுக்குதான் இது விஷயமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி. அவர் வந்து ஏதோ ஒரு பாக்கு மட்டையில இருந்து ஏதோ தயாரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு, பாரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி உதவி செய்வீங்க? அது வந்து என்ன, எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க? 90,000 சொன்னீங்க. 2 வகையில் பண்ணலாம். வந்து இஎம்ஐன்றோம், அது இன்ட்ரெஸ்ட்டும் இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்த்து நீங்கள் செலுத்தலாம். அது வந்து உங்களால் முடியலனாக்கா லாங் ரீபேமெண்ட், அப்போ கொஞ்சம் கம்மியாக ஒரு இன்ஸ்டால்மெண்ட் போட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 3 years 5 years கூட பண்ணலாம். அது வந்து உங்களால் கட்டுற முடிஞ்சால், கட்டுற அளவுக்கு இருக்கும். அது நீங்கள் அந்த பிரான்ச் மேனேஜரை போய் பார்த்து, என்னால் கட்ட முடியல, இது வந்து எனக்கு ரீஃபேஸ் பண்ணித்தாங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணித்தாங்க, அவங்க பண்ணி தருவாங்க. ஓகே, அந்த மாதிரி. இப்போ திருச்சியில பற்றி நீங்கள் சொல்லிட்டுருங்க, அதையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆன்சர் இன்ஃபேக்ட் திருச்சியில் ரூரல் சைடில் எங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் 96%, 97%, 98% repayment. In fact, 1 or 2 groups only have had some difficulty. I won't say they have not repaid. கொஞ்சம் difficulty இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் பீன் எக்ஸலண்ட். இன்ஃபேக்ட் கிராமப்புறத்தில் போனீங்கன்னாக்கா நான் ஒரு ஆணித்தரமாக சொல்ல முடியும், இந்த வட்டி அந்த அடகு கடையே இல்லை. திருச்சியில் போனீங்கன்னாக்கா இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல, இல்லை இந்த ஹோல்சேல் இடத்துல மாத்திரம் அடகு கடை இருக்குது. ஆனால் கிராமப்புறத்தில் ஓரளவுக்கு 90% அது வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு. காரணம் என்னன்னாக்கா, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு டைரக்ட் லிங்கேஜ் நம்ம பண்ணதுனால, இந்த குழுக்கள் 10லேருந்து 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பித்து அவங்களுக்குள்ளே லெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப் டு 2 lakhs 5 lakhs அவங்க வாங்கி திருப்பி செலுத்தி, அந்த செலுத்துறதோடு சரி அவங்களோட ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் ஒரு மாதமாக ஒரு சேமிப்பு செய்து அவங்களால தனியாக நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அந்த இன்ஃபேக்ட் எங்கள் இடி வந்திருந்தப்போ நாகப்பட்டினத்தில் ஹேட் அட் காமேஸ்வரம் ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஸ்கீம், சம்பூர்ணா ஸ்கீம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஒரு தனிப்பட்ட ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். கனவு, ஒரு சாதனை. எங்கள் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஸ்ரீ நாராயணனோட ஒரு பெட் ப்ராஜெக்ட் இது. அவர் இந்த அப்துல் கலாமோட பூர்ண வில்லேஜோட டெவலப்மெண்ட். அது என்னன்னாக்கா, வெறும் கடன் கொடுத்து நம்ம மறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கிராமத்தில் என்னென்ன தேவைப்படுதோ அதை வந்து அந்த கலெக்டரோ அந்த கவர்மெண்ட் ஏஜென்சி மூலமாக அவங்களையும் வர வச்சு அந்த கிராமத்தில் வேண்டிய அடிப்படை வசதி,